அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்ன, அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி நம்ம இதில் பார்க்க இருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குரில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஓரெழுத்து மொழிகள் இருக்குது. நெடிலில் மொத்தம் 40 ஓரெழுத்து மொழிகளும், குறியில் 2 ஓரெழுத்து மொழிகள் 2 வார்த்தையும் இருக்குது. அது என்னென்ன, அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உயிரெழுத்துக்களில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இதெல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் மகர வரிசை மா, மீ, மூ, மே, மை, மூ. அடுத்து தகர வரிசையில் தா, தி, து, தே, தை. பகர வரிசையில் பா, பூ, பே, பை, போ. நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோ. நெக்ஸ்ட் ககர வரிசையில் கா, கு, கை, கோ. சகர வரிசையில் சா, சி, சே, சோ. வகர வரிசையில் வா, வி, வை, வவ். அடுத்து யகர வரிசையில் யா. இது வரைக்கும் பார்த்தது நெடில் எழுத்துக்களுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிகள். அடுத்து குறில் எழுத்துக்களில் 2 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அது நோ மற்றும் து. ஓகேங்களா? இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாக்ஸில் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கூல் புக்கிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அதற்கான பொருள் பார்க்கலாம். ஆ அப்படிங்கிறது பசு, இ அப்படின்னா கொடு, உ அப்படிங்கிறது இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐனா தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, கா அப்படின்னா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோ அப்படின்னா அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னாக்கா இகழ்ச்சி, சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படிங்கிறது மதில், தா அப்படின்னா கொடு, தி என்பது நெருப்பு, து என்பது தூய்மை, தே அப்படின்பது கடவுள், தைனா தைத்தல். நெக்ஸ்ட் நா அப்படின்னா நாவு, நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை, நே என்பது அன்பு, நை அப்படின்னா இழிவு, நோ என்பது வறுமை, பா அப்படின்னா பாடல், பூ அப்படின்னா மலர், பே அப்படின்னா மேகம், பை அப்படின்னா இளமை, போ அப்படின்னா செல், மா அப்படிங்கிறது மாமரம், மீ அப்படின்னா வான், மூ அப்படின்னா மூப்பு, மே என்பது அன்பு, மை அப்படின்னா அஞ்சனம், மோ அப்படின்னா முகத்தல், யா அப்படிங்கிறது அகலம், வா அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம், வி என்பது மலர், வை என்பது புல், வவ் என்பது கவர், நோ என்பது நோய், து என்பது உன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்து இந்த நோ, து அது குறில் எழுத்துக்களில் வரக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நம்ம அனைத்து ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான பொருளும் பார்த்துட்டோம். இந்த என்னென்ன வார்த்தைகள் வரும், அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லும்போதே நீங்கள் மனசில் பதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது கொஞ்சம் திருப்பி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சிம்பிளான ப்ரிப்பரேஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.